அந்த மாதிரி இந்த செடிகளோட வேர்கள், இந்த நரம்புகள் இதிலெல்லாம் போதுமான அளவு வெப்பம் உள்ளே புந்து ஆட்டியிருக்கும். அங்கே எந்த நுண்ணுயிரியோ பூச்சியோ புழுவோ தாக்க முடியாத ஆரோக்கியமான சூழல், நோய் எதிர்ப்பாற்றல் நிறைந்த ஆரோக்கியமான சூழல் ஒரு மரத்துக்கு வந்துட்டால் அங்கே வண்டுலாம் உட்காந்து அடிக்க முடியாது. அதை வேற பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வெப்பாத்தி குடியே சொன்னோம். தம்பி என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் குடி எடுத்து நிறைய தண்ணி விட்டுருக்காங்க, நல்லா செழிப்பாக வளர்ந்தது. உள்ளே வண்டு பூந்துது, வண்டு பூந்து சாப்பிட்டுட்டு அல்லது வேரில் ஏதோ நோய் தாக்கிட்டு ஏதோ ஒன்று செத்து போச்சாலி, அது செத்துக்கிட்டு இருக்கு இன்னும். ஆனால் குருத்தில் உயிர் இருக்குது கொஞ்சோண்டு இருந்தாலும் இதை நம்பாமல் பக்கத்தில் கண்ணு வச்சுட்டாங்க. அந்த குழியவே நல்லா தெறிக்க காய விட்டுருந்தா இதுலேருந்து திருப்பி குருத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பச்சை இருக்குது. இவங்க அவசரப்பட்டு இப்போ மரம் உயிரோடு இருக்கும்போதே கண்ணு வைக்கிற ஆளுகள்லாம் பார்க்குறோம்ல, அதுமாதிரி தமிழர் வேளாண்மை எதுக்கும் நம்ப வேணாம், நம்ம எதுக்கும் பக்கத்தில் ஒரு கண்ணை வச்சுருவோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த குழியை நல்லா காய விட்டுருந்தாங்கன்னா இது துளுத்து வந்திருக்கும். தமிழர் வேளாண்மை என்பது நீங்கள் புரிந்து கொள்வதில் இருக்கிறது. எந்த